ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கியூபாஸ் சேனல். நான் உங்கள் அனீக். இன்றைக்கி நாம் கிராணி சாப்டர் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். கிராணி சாப்டர் 2ல் மொட்டையன் தடியை தான் தூக்கிட்டு வருவான். ஆனால் கிராணி சாப்டர் 3ல் மொட்டையன் கேஜிஎஃப் கண்ணையே தூக்கிட்டு வருவான். ஐயோ ஐயோ, என்ன நடக்க போகுதோ. கிராணி கிட்ட இருந்து தப்பிக்கிறது கூட பாசிபிள், கிராண்ட் பா கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். இனிமே நான் பேச மாட்டேன், என் கண்ணுதான் பேசும். யாருங்க இவன் கன்னு பேசுன்றான்? கன்னுக்கு எப்படி வாய் மூக்கு கண்ணெல்லாம் இருக்கும்? பைத்தியக்கார பையன் போல. சாப்டர் 2ல நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? தப்பிக்கவே முடியாது. அதையும் தான் பார்ப்போமே. ஓகே, வாங்க நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ரொம்ப நேரமாக சொட்டைக்கிட்டெல்லாம் வாய் விட்டோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. என்னடா இது, இன்றைக்கி எந்த மிருகமுமே வேட்டைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களே. ஏன்னா நாம் இந்த கேமில் ஒரு குட்டி வேட்டைக்காரன். நமக்கு நைட்டு இங்கே வேட்டையாட வந்தோம். நமக்கு ஒன்றுமே கிடைக்கலன்ட்டு ரொம்ப நைட் ஆகிடுச்சுங்க. ஒரு 1 மணியெல்லாம் இருக்கும். அப்போது நம்ம இங்கே ஏதாவது வீடு இருக்கான்னு பார்க்கும்போது இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப பழமையான வீடு மாதிரியும் பேய் பங்களா மாதிரி இருக்குங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இது நமக்கே தெரியும், கிராணி வீடு தான்ட்டு. என்ன நடக்க போகுது? ஹலோ, என்னடா இது, இதெல்லாம் காற்றுல சத்துதே. நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம்டா. யார் வந்தாலும் அம்பை விட்டு சுட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேங்க, நம்ம அப்படியே முன்னோக்கி போகலாம். ஓகேங்க, வெல்கம் எல்லாம் எழுதியிருக்கு. ஏன்னா என்னமோ ரெட்டு கலரில் இருக்குது. சரி, குழந்தைங்க யாராவது விளையாடும் போது பிளட்டு சிந்திருக்கும். சார், நான் இங்கே ஒரு நாள் தங்குறதுக்காக வந்தேன். சார் சார் சார், ஐயோ சுட்டு புட்டான். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இங்கே இருந்தாங்க நம்ம கேம் ஸ்டார்டிங் ஆகுது. டே 1 வந்தாச்சா? ஓகே, டே 1 வந்தாச்சு, உள்ளேயும் வந்தாச்சு. என்ன நடக்க போகுதோ தெரியல. கூட்டுக்குள்ளே பிடிச்சி போட்டாங்க. அங்கே என்னமோ இருக்குங்க குச்சி மாதிரி. ஐயோ, என்னது இது? என்னமோ இருக்குது. லாக் பிக், இதெல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ஓகே, இதை வச்சு இது பண்ணுவோம். அப்பாடா, ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓகே, வெளியே வந்தாச்சு. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. எங்கெல்லாமோ சந்து மாதிரி போகுது. ஸோ எங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. ஏய், என்னது? கிராணி, கிராண்ட்பா, இங்க யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. பேப்பி பேப்பி. ஐயா, போட்டு கொடுத்துடுச்சுடோய். உள்ள எப்படியாவது போய் ஒளிஞ்சிடணும். சொட்டைக்காவும் மொட்டைக்காவும் வந்தால் நம்மளால தப்பிக்க முடியாது. இங்கே நம்ம உருண்டியாக இருக்குது. வெப்பன் கீ போடுங்க. வெப்பன் கீ கிடச்சிருச்சு. ஆனால் அதில் எங்கடா வெப்பன் கீ இருக்கு? மொட்டையும் சொட்டையும் வராங்களான்னு தெரிலையே. என்ன பண்ணுறது? வராங்களா? இதை போய் தள்ளி விட்டுட்டு வந்துடலாம். ஆனால் எனக்கு வேறு பயமாக இருக்கே. பயமாக இருக்குங்க. கிராணி கிராண்ட்பா வர முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு ஷேர் கொடுத்துக்கோங்க. A few moments later. ரொம்ப நேரம் முடிஞ்சு கிளவி வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே நிற்கக்கூடாது. கிளவி வர ஐசியூ அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம அப்படியே மேலே போயிடலாம். என்னையே ஏமாத்தி மேலே போறல, மொட்டையை அடிப்பான் பார்த்துக்கோடா. ஆத்தி, கிளவி வந்துருச்சுடோ. கிளவி வேற வாயை விட்டுருச்சு. மொட்டையை வேற என் பொண்டாட்டியே ஏமாத்திட்டியாடா அப்படின்ட்டு சுற்றிட்டு இருப்பான். எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே, நம்ம அப்படியே முதல்ல போய் கல் பொறுக்குவோம். இங்கே ஒரு கல் இருக்குங்க. இந்த கல் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் சுற்றி ஒரு கல்லும் கிடைக்கல. ஆனால் ஒரு மரப்பலகை கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம மறுபடியும் கல்லை தேட இதே ஆரம்பிப்போம். ஆஹா, இன்னொரு கல் கிடச்சிருந்துச்சுங்க. ஓகே, இந்த கல்லை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா மேலே போய் மொட்டைக்கும் சொட்டைக்கும் சங்கு ஊதிட்டு வந்துடலாம். வாங்க, எப்படி வாங்க, நம்ம மேலே வந்தாச்சு. ஓகே, இங்கே தான் என்னமோ ஒரு ட்ராயர் இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாம். என்ன இருக்கு? எனக்கு வர கோவத்துக்கு உண்டிகாலை கொடுத்துட்டாங்க. சரி, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அங்கே நம்ம தெரியுதுங்க கிளவி. என்னமோ கிளவி சொல்ல வந்துச்சுங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சுட்டு போட்டோம். ஓகே, நம்ம அப்படியே மொட்டையம் வரானான்னு பார்த்துட்டு அப்படியே எந்த பக்கமும் பார்த்துட்டு வரலாம். வாங்க. A few moments later. அப்பாடா, மொட்டையம் வந்துட்டாங்க.
அங்கே மொட்டையை வந்துட்டான். மொட்டையை வெளியே வரான். ஐயோ கன்று வேறு வச்சுருக்கான். ஒளிஞ்சிருந்து ஹெட்ஷாட். ஓகேங்க, நம்ம அவனோட கண்ணை எடுத்துகிட்டு அவனே போட்டு தள்ளிடலாம். எடுக்க முடியணும். எடுக்க முடியுதா? எடுக்க முடியுது. மொட்டை செத்துப்போ. சுட்டு போட்டான்டா, சுட்டு போட்டான். அந்த கிழவி எவ்வளோ சீன் போட்டுச்சு. கன்று இருக்குது, உன்னால் என் மொட்டைன்னு எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அவன் கண்ணையே வாங்கி அவனை சுட்டுட்டோம். ஓகே, அங்கே ஒரு ஆமோ இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. இங்கே ஒரு சேஃப் ராக்கி இருக்குது. ஆனால் இங்கே நம்ம கண்ணை போட்டோம்னா மொட்டையை எந்திரிச்சு எடுத்துருவான். ஓகே, இங்கே ஒரு ஆமோ இருக்குது, இது எடுத்துக்கலாம். ஓகே, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இந்த கன்னை தூக்கி போட்டு அந்த சேஃப் ராக்கி எடுத்துகிட்டு வரலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே மேட்ச் பாக்ஸு, அது எதுக்குடா டேய். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. வேறு இங்கே 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 அடப்போங்கடா. இங்கே இங்கே எதுவுமே இல்லை. எனக்கு வேறு கோவத்துக்கே. ஓகேங்க, நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இந்த சேஃப் ராக்கி எடுத்துகிட்டு மேலே போய் சேஃப் ராவை ஓப்பன் பண்ணலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம கிளவி மேக்கப் பண்ணுற ரூம் வந்தாச்சு. இங்கே தான் சேஃப் ராக்கி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? பிரிட்ஜ். நான் ட்ரெயின் எஸ்கேப் தான்டா பண்ண போகிறேன். எதுக்குடா எனக்கு பிரிட்ஜ் கிராண்ட்க்கு? ஓகேங்க, நான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த எல்லாம் என்னதான் சொல்லணும், ஏன்னா நாம் தானே எதுவும் கிடைக்கல, இங்கே ஒரே ஒரு வீடு தான் இருக்குன்ட்டு வந்து நம்ம நடந்தே போயிருக்கலாங்க. இங்கே வந்து கஷ்டப்படுறதுக்கு நடு ராத்திரியோட தூக்கமும் இல்லை. ஓகே, இங்கே ஒரு தேங்காய் இருக்குது. என்ன, தேர் இஸ் சம்திங் இன்சைடா? அப்போ இதுக்குள்ளே என்னமோ கிளவி ஒழிச்சு வச்சுருக்காட்டுங்க. அதுக்கு நம்ம சீக்கிரமாக கீழே போய் தேங்காவை உடைக்கலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம இங்கே வந்தாச்சு. இதை இங்கே வச்சுட்டு இதோ ஆன் பண்ணி விட்டுற வேண்டியது தான். கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே என்னமோ நம்ம வரும்போது வெள்ளை கலரில் பாவடா தெரிஞ்சு. என்னமோ இருக்குது காயின். இது நமக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். கிளவி 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 ஓடு ஓடு ஓடு. கிளவி, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்தையுமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. உங்ககிட்ட நான் அடி வாங்குறேன். அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு. ஆனால் நீ கண்டிப்பாக அடி வாங்கணும் டேய். அதெல்லாம் நான் வாங்குவேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானில் தட்டி விட்டு ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் இவன் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சாப்டர் 1லயே கிளவி ஏமாந்துச்சு, இப்போவும் கிளவி ஏமாந்துச்சு. ஆனால் மொட்டை ரொம்ப உஷாராக இருக்காங்க. சாப்டர் 2ல் மொட்டைங்கிட்ட லைக் சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டானா சொல்ல மாட்டேனேன்ட்டான். கட்டுப்பாயிடுச்சு, போட்டு அடித்தேன். ஓகே, நம்ம காயினை போட்டு வச்சிடலாம். அப்புறமா மொட்டை எங்கேன்னு தெரில. ஓகே, நம்ம மேலே ஓடிட வேண்டியது தான். மொட்டை இருக்கியாடா இங்கே? நம்ம கன்னை வேற எங்கே போட்டோன்னு தெரில. எங்கே போட்டோம் ஞாபகம் இல்லையா? ஓகேங்க, நம்ம அப்படியே மேலே போகலாம். இங்கே தான் மொட்டையன் சாப்டர் 2ல் சிசிடிவி பார்க்குற மாதிரி சுற்றிட்டுருப்பான். மொட்டையா இருக்கியாடா? எங்கேயோ இல்லை, ஓடிடுறா கைப்புள்ள. ஓகேங்க, நம்ம மேலே வந்தாச்சு. ஓகே, இங்கே ஒரு அண்டங்காக்கா இருக்குமே. கிளவி, இந்த அண்டங்காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆட்டோ இருக்கே, இதுக்குள்ளே குதிச்சு போகலாம். மெதுவாக குதிக்கணும், இல்லாட்டி கதம் கதம் அவ்வளோதாங்க. ஓகே, நம்ம உள்ளே குதிக்கணும். குதிக்க முடியலையா? பயமாக இருக்கே. குதிச்சிட்றா கைப்புள்ள. ஓகே, நம்ம எப்படியோ குதிச்சாச்சு. இங்கே என்னமோ இருக்குங்க அட்டைப்பெட்டி. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐ நீட் க்ரோபார். நினச்சேன், நாம் நினைக்கும் போது தான் இப்படியெல்லாம் நடக்கும். என்ன கொடுமை சார் இது. ஓகே, நம்ம இந்த லிஃப்ட்டு ஆன் பண்ணிவிட்டு என்ன எடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள்? கன்னு தான். ஓகே, வாங்க நம்ம கீழே போகலாம். ஓகேங்க, நம்ம கீழே வந்தாச்சு. கன் எங்கள் ஆளை காணோம். ஓகே, இதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஐயா லிஃப்ட்டு போச்சு. சிக்கு 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 வர மாட்டேங்குதே. ஐயோ. ஓகே, நம்ம அப்படியே போவோம். ஓகே, வெளியெல்லாம் போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலாம். யாராவது இருக்கீங்களா? வந்தீங்கன்னா சுட்டுடுவேன். ஓகேங்க, இங்கே ஒரு கல் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். சொட்டேன். பின்னாடி போய் அப்படியே அதை சுட்டுடலாம். என்னது இது? ஏகே பாஸ் இப்படி ஏமாத்திட்டான். நாம தான் ஏமாத்திட்டோமோ? சரி, அடுத்த வாட்டி வரும்போது அவ்வளோதான்.
அட கிளவி இன்னும் நம்மளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம ஏமாத்தினது. இங்கே மொட்டையம் போகிறான். மொட்டையம் பாரு, மொட்டையம் பாரு. டே மொட்டை, டே மொட்டை, வச்சுக்கோ. சுட்டு போட்டான்டா, சுட்டு போட்டான். மொட்டையனோட அண்ணே கிளவி வா வா வா, இந்த வச்சுக்கோ. ஓகே, கிளவியும் முடிச்சாச்சு. ஏக்கி பாஸ் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஓகேங்க, மேலே ஒரு அண்டங்காக்கா இருக்கும் பார்த்தீங்களா, அதை போய் நம்ம போட்டு தள்ளலாம். இதுக்குள்ளே எலக்ட்ரிக் சுவிட்ச் இருக்குது. நம்ம இதை கொண்டு போய் கீழே போட்டு வந்துடலாம். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம மேலே மேலே வந்து எடுக்கணும். நமக்கு ட்ரெயின் எஸ்கேப் கிடைக்கிற எல்லா பொருளையுமே இங்கே போட்டுடலாங்க. முதல்ல நம்ம ஒன்று பண்ணணும். இந்த காயின் இருக்குல்ல, இந்த காயினை கொண்டு போய் அது என்னது, அங்கே ஒரு ரோபோட் இருக்கும்ல, அந்த ரோபோட் வந்து நம்மளை மாட்டி விட்டுருச்சு. ஆனால் அதை வந்து நம்ம போட்டு தள்ளலாம். எதுக்கு தேவையில்லாமல் கல்லை வேஸ்ட் பண்ணிவிட்டு, கல் பொறுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இங்கே ஒரு டிக்கெட் இருக்குது. நம்ம காயினெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு காயினை போட்டு இந்த பட்டன் அழுத்துனா ட்ரெயின் டிக்கெட். ஓகேங்க, நம்ம ட்ரெயின் டிக்கெட்டை கொண்டு போய் இங்கே ஒரு ரோபோட் இருக்குமே, ரோபோட் இதை வச்சுக்கோ. நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? நீங்கள் கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்ல பைய மாதிரி பண்ணுது. போன வாட்டி நம்மளை சொட்டை மொட்டை கிட்ட மாட்டி விட்டுச்சுல. ஓகே, நம்ம ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு தொல்லை முடிஞ்சில விடு. ஓகே, நம்ம நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டோம்னா, அங்கே மேலே ஒரு அண்டங்காக்கா இருக்கும்ல, அந்த அண்டங்காக்காவை போய் போட்டு தள்ள போகிறோம். வாங்க முதல்ல போய் கன் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பாருங்களேன், ஒரு எலும்பு கூடு அந்த கிளவி பண்ணி வச்ச வேலை. பாவம், நம்மளை மாதிரி ஒருத்தன் மீன் பிடிக்காரனா என்னமோ வந்து மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கன்னை எங்கே போட்டோன்னு ஞாபகம் இல்லையா? இங்கே தாங்க இருக்குது கன்று. ஓகே, இந்த கன்னை எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் அந்த அண்டங்காக்கா கிட்டே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆஹா, ட்ரெயின் கீ தாங்க இருக்குது அண்டங்காக்கா கிட்ட. ஏன் அண்டங்காக்கா, இதை நான் எடுத்துக்கிறேன், வாங்க போகலாம். ஸோ கிளவி வளர்த்துற காக்காவும் கிளவி மாதிரியே இருக்குங்க. ஓகே, நம்ம ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு கரெக்டாக கீழே போட்டுடலாம். நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சுங்க. நீ நமக்கு அந்த ட்ரெயின் ஆக்சிலேட்டர் மட்டும் வேணும். ஆனால் ட்ரெயின் ஆக்சிலேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. என்னென்னா, மோஸ்ட்லி நான் வந்து 2-3 வாட்டி இதை விளையாண்டுருக்கேன். அந்த விளையாட்டுலலாம் நான் நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே இங்கே என்னது, இந்த க்ரோபார் இருக்குல்ல, அந்த க்ரோபார் இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த க்ரோபார் கிட்ட போகிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்க, முதல்ல நம்ம கீழே போகலாம். ஓகே, கீழே இங்கே ரூஃப் மேலே இருக்கோம். நம்ம அப்படியே கரெக்டாக இந்த புல் மேலே குதிச்சிடணும். புல் மேலே குதிச்சிட்றா கைப்புள்ள. ஓகேங்க, மேலேருந்து கீழே வந்துட்டோம். எவ்வளோ பெரிய சாகசம். ஓகே, இங்கே ஒரு கல் இருக்குது, இந்த கல் எடுத்துக்கலாம். அப்புறமா இங்கே காரில் ஆமோ இருக்குது, இந்த கார் ஆமோவே எடுத்துக்கலாம். அப்புறமா எனக்கு வேறு பயமாக இருக்கே, கிளவி எங்கே எப்படி வருவா, எங்கே வருவான்ட்டு. கிளவா எங்கடா இருக்கீங்க? யாருமே இல்லைங்க. நம்ம யாராவது வராங்கன்னா சுட்டு தள்ளிட்டு போகலான்னு நினச்சேன். யாருமே வர மாதிரி தோணலை. எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே போய் சவுண்டு போட்டு வருவோம். அப்போது கிளவனும் வருவாங்கல்ல. ஓகே, ஒன்று. A few moments later. ஐயா கிளவி, ஐயா ஓடு ஓடு ஓடு. ஏக்கி பாஸ் நில்றா. நான் நிற்கிறேன் தான் இங்கே நிற்கிறேன். இந்தா வச்சுக்கோ. அப்பாடா, ஒரு விக்கெட்டு காலி. என்ன மொட்டை? அப்பாடா, மொட்டைனும் காலி. இப்போதான் என் மனசு குழுகுலுன்னு இருக்கு. ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகேங்க, நம்ம முதல்ல போய் கன்னை ஒழிச்சு வச்சுட்டு வந்துடலாம். இல்லாட்டி மொட்டை எழுந்திரிச்சோடனே ஆஹா நம்ம கிட்டே இருக்கு கன்று அப்படின்ட்டு எடுத்துட்டு நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஸோ இந்த கார் டிக்கிக்குள்ளே போட்டு நல்லா மறைவாக ஒழிச்சு வச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த என்னது க்ரோபார், அதை போய் தாங்க எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு சிங் ஷாட் தேவை, அதாவது உண்டிகோல். சிங் ஷாட்னா இங்கிலீஷில். ஓகேங்க, நம்ம முதல்ல போய் க்ரோபார் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. ஓகேங்க, இங்கே தான் இருக்கும். இந்த கண்ணாடியை உடச்சிட்டு இந்த சில்லுலலாம், அதாவது இந்த கிளாஸ் உடஞ்சிருக்கிறதெல்லாம் குத்தாமல் போயிட்டோம்னா இங்கே என்ன இருக்குது, ஷெட்டு கீ நமக்கு எல்லாமே கிடைச்சதுக்கப்புறமா எதுவுமே கிடைக்காட்டி நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னமோ ஒரு பெட்டி இருக்குமே, இது க்ரோபார் பெட்டி தானே. ஃபயர் வுட்டா? டே என்னடா மேட்ச் பாக்ஸ் தரேங்க, ஃபயர் வுட் தரேங்க.
எதுக்கா இருக்கும்? இப்போதான் ஞாபகம் வருது. அந்த காக்காவோட நெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் சூடு வைப்போம்ல, குளிர்ச்சுன்னா சூடு வைப்போம்ல கையெல்லாம். சூடு வைப்போம்னா இந்த தீ பற்ற வச்சுட்டு சும்மா இப்படி எல்லாம் சூடாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா இருக்கும்ல. அது பண்ணும்போது தீ பற்றி விட்டோன்னு வைங்க, காக்கா கருகி போய் பிரியாணியாக இருக்கும். நம்ம போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா அதுக்கிட்ட இருக்கிற திங்க எடுத்துகிட்டு வரலாம். அப்படியாட்டுக்க. ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கே தான் இருக்கோம் ஒன்று இருக்குது. அது கரெக்டாக அப்படியே குச்சிட வேண்டியது தான். ஓகேங்க, குச்சாச்சு. இனி இங்கே தான் இருக்கும் அந்த க்ரோபார் பெட்டி. இங்கே தாங்க இருக்குது அந்த க்ரோபார் பெட்டி. இந்த க்ரோபார் பெட்டிக்குள்ளே ஜென்ரேட்டர் கேபிள் அடப்போங்கடா. ஓகே, இங்கே ஒரு மொட்டை சிலை இருக்குது, வேறு தொட்டி இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் போகலாம். ஐயோ போக முடியாது, அவசரப்பட்டு குதிச்சிட்டேன். ஓகேங்க, இனி நம்ம ஏதாவது ஆமானுங்க, இனியும் ஒரே ஒரு இடம் இருக்குது. அதுதான் அந்த பிளாங்க்கு. அந்த பிளாங்கை நம்ம போய் எடுத்துகிட்டு என்னது அப்போ வச்சுட்டு நமக்கு ட்ரெயின் ஆக்சிலேட்டர் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓகேங்க, இங்கே தான் அந்த மரப்பலகை இருக்குது. இதை கொண்டு போய் நம்ம அப்படியே பத்திரமா என்னது அந்த மேலே போய் வச்சுட்டு அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அங்கேயும் கிடைக்காட்டி ஷெட்டு ஓப்பன் பண்ணலாம். ஷெட்டுக்குள்ளே கண்டிப்பாக அது இருக்கும் வாங்க. ஓகேங்க, அந்த மரப்பலகை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வழியாக போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. என்ன இருக்குமோ, ட்ரெயின் ஆக்சிலேட்டர் இருக்கணும். என்னமோ இருக்குது, ட்ரெயின் ஆக்சிலேட்டர் போடு தக்காளி. ஓகேங்க, நம்ம போய் என்னது ட்ரெயின் ஆக்சிலேட்டர் வந்து நம்ம ட்ரெயினுக்கான திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தோம்ல, அங்கே போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் போட்டோம்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது அந்த ட்ரெயின் ஆக்சிலேட்டரையும் இங்கே போட்டுடலாம். கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. கிளவி இங்கே எங்கேயாவது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் போன மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ மொட்டையா, ஓடு. அதெல்லாம் நிற்க மாட்டேன், நீயே வந்து பிடிச்சிக்கோடோய். ஓகேங்க, நம்ம சீக்கிரமாக நம்ம போய் கன் எடுத்துகிட்டு மொட்டைக்கு சங்கூதிர வேண்டியது தான். மொட்டை சொட்டை இப்போ டக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் இதில் ஆமோ இல்லை, கார்லேயும் ஆமோ இல்லைங்க. எங்கன்னு போய் புல்லட் எடுக்கிறது? ஓகே, கிளவி போயிடுச்சு. கிளவி திரும்பி பார்த்துறாத, திரும்பி பார்த்தேன்னா நான் அவ்வளோதான் கதை கந்தல். ஓகே, நம்ம டே 1லேயே எஸ்கேப் ஆகணும்ன்ட்டு வேண்டிக்கோங்க. அப்புறமா லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேணான்ட்டே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டே நீ அடி வாங்கி சாவிடான்ட்டெல்லாம் நினைக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, நம்ம என்னன்னு சொல்கிறது, நீ என்னது இங்கே போயிட்டு கிளவி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். கிளவி இருக்கியா நீ? கிளவி ஊத்த பல்லு கிளவி, சொட்ட மண்டை கிளவி, இப்படி தானே மொட்டையும் பாட்டு பாடிட்டு இருப்பான். கிளவி இருக்கியா? இருந்தேன்னா அவ்வளோதான். ஓகே, யாருமே இல்லை. நம்ம சிங் ஷாட் இங்கே தான் இருக்குது. இன்னி வர சொல்லுங்க அந்த கிளவிய. ஹை கிளவி என்னங்க இது? கிளவி ஆளக்கானா? கிளவி நம்ம சவுண்டு போட்டு வர வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டைம் வரும்போது இங்கே மணி அடிச்சிச்சுல, மறுபடியும் அடி மணி. என்னங்க இது கிளவி வர மாட்டேங்குது. ஓகேங்க, நம்ம சவுண்டு போடுவோம். கிளவி வர மாதிரியே தெரியல. அப்போது எங்கே ப்ரா 3 கல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 கல்லையுமே ரோபோட் மேலே அடிச்சிட்டேன். ஆனால் அந்த ரோபோட்டுக்கு எதுவுமே ஆகலைங்க, சும்மா புகை தான் வருது. ஓகேங்க, நம்ம இந்த என்னது ஆக்சிலேட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்க, நம்ம இந்த ட்ரெயின் ஆக்சிலேட்டர் கொண்டு வந்து உள்ளே போய் ட்ரெயினில் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரெயினெல்லாம் செம்ம பக்காவாக இருக்குங்க, உண்மையான ட்ரெயின் மாதிரியே. ரயில்வே ஸ்டேஷனே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் யாருமே இல்லை ட்ரெயினில். ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இன்னி போய் அந்த ட்ரெயின் கீயும் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம ட்ரெயின் கீ எங்கே இருக்குது? அந்த இங்கே தாங்க இருக்குது. ஓகே, நம்ம சொட்டை மொட்டை வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக இதையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம ஃபைனலி இந்த ட்ரெயின் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா எத்தனை பேருக்கு கிராணி சாப்டர் 3ல் டோர் எஸ்கேப் பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். கிழவனும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு போவோம். அங்கே பாருங்க, கிழவங்கிட்ட இன்னும் கண்ணு கிடைக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. பாய்.